இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கும் போது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்ன்றது வரலாறு. கலைஞர் அவர்களை எத்தனை பேர் விமர்சனம் செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டார்கள்ன்றது வரலாறுகள். அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசுவதும் புரியுதுங்களா, அதெல்லாம் ஏற்புடையதான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ராசாவனுடைய அவருடைய பேனா எழுதும்போது, அவருடைய சமூக நீதி பேனா எழுதும்போது நம்ம பெண்களை எவ்வளோ கண்ணிய குறைவாக எழுதினாருன்றதை நம்ம இதே சேனலில் பேசணும். ஸ்டாலினுடைய 2.0ன்றது காசையும் சாராயத்தையும் நம்பிய 2.0 தான். ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வாழ்த்துவீங்க, சரி அங்கே போய்ட்டு கலைஞ்சிரும் முடிஞ்சிரும்னு பேசினா அவசகனமாக இல்லையா நாங்கள் போய் பேசுகிறது? அதுதான் 2.0. தாவேக்கா புதுசாக ஒரு வாஷிங் மிஷினை இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கனிமொழி அவர்கள் கேட்குறாங்களே, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் ஆதரவு இல்லை, எங்களுடைய ஸ்டாண்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட வேண்டியவர் தான், அவர் குற்றவாளி தான் RS பாரதி சொல்லட்டும். ஸ்டாலின் எத்தனை வயசு வரைக்கும் இளைஞர் இல்லை செயலாளராக இருந்தார்? 62 வயசு இருக்கும். அப்போதான் ஜென்சி இருப்பாங்க. TRB ராஜா ஜென்சி. TRB ராஜா, ஆமாம். உதயநிதி ஜென்சி. இதெல்லாம் நம்பணும் நீங்கள் அவங்க ஜென்சின்னு சொல்லும்போது. ரைட்டு. அன்பில் மகேஷ் ஜென்சி. அரசு அதிகாரிகள் இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, பயப்படுறாங்க கை விட்டு வாங்குறதுக்கு. பயம்ன்ற ஒன்று வந்துருச்சுல்ல, அப்போ அங்கே பயம் இருக்குதுன்னா வாங்கலைன்றது தானே அர்த்தம். இதுதான் முதல்ல ஒழிக்கிறாரு. மாற்றம் இதுதான் உங்கள் மாற்றமா? யார் விஜயபாஸ்கரை கொண்டு வந்தீங்க, இதுதான் உங்கள் மாற்றமா அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில்? நக்கி பிழைக்கக்கூடிய வேலை தான் உங்களுடைய வேலை. நக்கி யார் குடிப்பாங்க, நக்கி திங்கிறது யாருடைய வேலைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எந்த அவசியமும் இங்கே கிடையாது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். ஆனால் என்னென்னா ஒரே பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. முன்னாள் அமைச்சர் பாவம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார், அவரை போய் இப்போ திடீர்னு கைது பண்ணி விட்டீங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை பாவமா இல்லையாண்ணா? இல்லை, அதாவது ஏதோ ஒரு சாமானியனை ஏதோ ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அதை தமிழக வெற்றி கழகம் அதன் மூலயமா ஒரு கிரெடிட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு நெறியாளர், சரிங்களா? இருக்கக்கூடியது அத்தனையுமே அறம் சார்ந்து பேசணும். கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கும் போது எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்ன்றது வரலாறு. கலைஞர் அவர்களை எத்தனை பேர் விமர்சனம் செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டார்கள்ன்றது வரலாறுகள். ஜெயலலிதா அவர்களை எத்தனை பேர் விமர்சனம் செய்யும் போது கைது செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறுகளாக இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசுவதும் புரியுதுங்களா, அதெல்லாம் ஏற்புடையதான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஒரு அமைச்சர்களையோ அப்படி பேசுவது ஏற்புடையதா இல்லையான்றது. அமைச்சர்களாக இருந்து அமைச்சர்கள் அவங்களுடைய தரத்தை ரொம்ப தாழ்த்தி கொண்டது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில்ன்றது உங்களால் பார்க்க முடியும். அதில் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், இவர் ராசா, சிவசங்கர், இன்னும் மற்றும் பலர் இருக்கிறார். அன்பில் மகேஷ், துணை முதல்வராக இருந்த உதயநிதி, இப்படி பல பேர் இது பண்ணாங்க. ஏன் இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் அவர்களே எப்பெல்லாம் பேசினாருன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மையை நீங்கள் எந்த அளவுக்கு அன்னைக்கு ராசாவனுடைய அவருடைய பேனா எழுதும்போது, அவருடைய சமூக நீதி பேனா எழுதும்போது நம்ம பெண்களை எவ்வளோ கண்ணிய குறைவாக எழுதினாருன்றதை நம்ம இதே சேனலில் பேசணும். பெரியாரினுடைய கொள்கைகளை பேசக்கூடியவர்கள் பெண்ணியத்தை நீங்கள் என்ன கண்ணியம் காத்தீங்க, தங்கச்சி பல்லவியை பற்றின ஒரு இதை நீங்கள் சொல்லும்போது அப்படின்றப்போ இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது நீங்கள் அதை வச்சு ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இதை திமுக ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறீங்க. வேற எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்,
உங்கள்கிட்ட கொள்கை கோட்பாடுகள் இது எதுவுமே கிடையாது. சாராயமும் பணமும் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு மட்டுமே நீங்கள் அடுத்த முறை 2.0 ஸ்டாலினுடைய 2.0ன்றது வந்து காசையும் சாராயத்தையும் நம்பிய 2.0 தான் அங்கே இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த அப்பா வேண்டாம், நமக்கு அந்த அண்ணன் போதுன்றத மக்கள் இன்னைக்கு முடிவு செஞ்சது. இன்னைக்கு 35% மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, 65% மக்கள் உங்களை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்றாரு. ஓகே, 65% நிராகரித்ததா இருக்கட்டும், உங்களை எத்தனை சதவீதம் பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க? 24 கட்சிகளுடைய கூட்டணியா 25 கட்சிகள் நீங்கள் நின்னீங்க. அப்போ 25 பேருக்கு ஆளுக்கு ஒரு சதவீதம் போட்டுட்டு உங்களுக்கு 5-6% மக்கள் தான் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்போ உங்களை 94% மக்கள் வந்து உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்றத உதயநிதி ஏற்றுப்பாரா? கடந்த திமுக ஆட்சியில இருந்தப்பவே அவங்களுக்கு வந்து மொத்தமாவே 40% தான் கிடைச்சு, 60% எதிர்த்து தான் திமுக வாக்களிச்சாங்க. அதெல்லாம் உதயநிதிக்கு தெரியுமான்னு இல்லை, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 30% மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்களா இல்லையா? அதை பேசுவோம். இந்த 30%த்தில் உங்கள் கூட 24 பேர் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அந்த 30%த்தில் 24% கழித்தா நிச்சயம் 6% மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த 6% தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், அப்போது 94% வந்து உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்றத உதயநிதி ஏற்றுக்கணும்ல. அந்த அரசியல் பக்குவம் உதயநிதிக்கு இருக்கான்னு கேட்குறேன். உதயநிதி துபாய் வரைக்கும் போயிருக்காரு. எதுக்கு? ஆட்சி மாற்றத்துக்கா? ஆட்சி மாற்றது அங்க போய் என்ன பண்ண போறாரு? அப்பா வந்து இப்ப லண்டன் போயிருக்காரு, அவரு துபாய் போயிருக்காரு. எதுக்கு? என்னாருன்னு எனக்கும் புரியல. இல்லை, இங்கே பாருங்க, நான் வந்து பலமுறை சொல்லிட்டேன், நீங்கள் லண்டனுக்கும் ஆட்சியில் இருக்கும்போதே நீங்கள் எல்லாம் போகலை, இன்னைக்கு எதுக்கு போறீங்க? இல்லை, அவர் பேரன் இருக்கார்ல, அவருடைய கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடக்குதா? இதெல்லாமே ஒரு காரணம் தானே உங்களுக்கு, தவிர்த்து நிகழ்வு அது இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ பேரம் பேசியிருக்காங்க 35 லட்சம், 35 கோடியிலேருந்து 50 கோடி வரைக்கும் பேரம் பேசி. ஆமாம், உண்மைதான். இன்னைக்கு தகவல்கள் வெளியில் வருதா இல்லையா? பேசப்பட்ட எத்தனை பேர் நம்ம தினந்தோறும் சந்திக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரை ஒவ்வொருத்தர் யார் யார் பேசுனாங்க எல்லாத்துக்கும் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த ஆட்சியும் அதிகாரமும் மாறும், தலைவர் தளபதியிடம் மண்டியிடும், அன்னைக்கு அது மக்கள் ஆட்சியாக இருக்கும், அந்த சாட்டையை சுழட்டுவாருன்றதை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அந்த சாட்டை சுழல ஆரம்பிச்சிருக்கா இல்லையா? ஆனால் அது பின்னாடி யார் இருக்கான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். செந்தில் பாலாஜி தான் இயக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அவ்வளோ வெறுப்பான இந்த ஆட்சி மேலே செந்தில் பாலாஜிக்கு. இல்லை, அதாவது எங்கேயோ இருக்க பிஜேபி தான் தலைவர் தளபதியை இயக்குறாருன்றது போய் கூர்கில் உட்காந்துக்கிட்டு யார் யாரை மீட் பண்ணான்றது எல்லாமே தெரியும். மறைமுக கூட்டாளிகள் இவங்கன்றதான்றதை வந்து நம்ம வந்து விக்ரவாண்டி வீசாலையிலேயே வந்து தலைவர் தளபதி அவர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டு வந்துட்டார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு அண்ணன் கைது செய்யப்படும் போது ஓடி ஒளிந்தது யார்? தம்பி அசோக்குமார் அவர் தானே. அப்போ அதுதானே இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அவரு ஒளியறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட், எப்போ பார்த்தாலும் அப்ஸ்கான்லேயே தான் இருக்காரு. ஆமா, அப்போ யாரு? இப்போ இவரும் ஓடி ஒளிகிறாராம் செந்தில் பாலாஜி. தகவல்லாம் வருது, பல இடத்துல காணுன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. சேகர் பாபுனுடைய நிலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தாரு பாத்தீங்களா? அவரை எங்கேயாச்சும்? ரொம்ப நாளா அவர் அப்ஸ்கான்ல தான் இருக்காரு. வெளியில எங்கேயும் கேமரால தெரிய மாட்டா, பிரஸ்லயும் வர மாட்டாரு. ஏன் ஒரு நாளைக்கு 4 தடவை பிஸ்கட் திங்கிற மாதிரி திம்பார மைக்க, எங்க போயிட்டாருன்னு கேட்க. மக்கள் பணியில இருக்காரான்னு தெரியல. எந்த மக்கள் பணியில? நீங்க இருக்கும்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கும்போதே பண்ணலையே, இப்ப எந்த மக்கள் பணி செய்ய போறீங்கன்னு கேட்கிறாரு. தொண்டர்கள் எல்லாம் மீட் பண்றாரு, சால்வோ போடுறாங்க அவருக்கு. இத்தனை நாட்கள் இந்த 5 வருஷம் மீட் பண்ணல, சால்வோ போடல. அமைச்சர் பணியில ரொம்ப பிஸியா இருந்தாரு. உங்களை நிராகரிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? ஒட்டுமொத்த சென்னையும் வந்து இது என்னுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய ஓட்டை விழுந்துருச்சுன்றதே உங்களால் கண்டுபிடிக்க முடியலையே. ஆனால் இன்ன வரைக்கும் திருமணங்களில் போயிட்டு அந்த பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன நடக்குது? வேற கொள்கை இல்லாத கோமாளிகள் வேற என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல ஃபங்க்ஷனு, ஒரு ஃபங்க்ஷனை போய்ட்டு வாழ்த்திட்டு வரலாம். அங்கே போயிட்டு விஜய் அவர்களை போயிட்டு திட்டுறதும், தாவேக்கா நிர்வாகிகளை வந்து கத்துறதும் எல்லாம் என்ன போக்குன்னு தெரியல எனக்கு. 2.0 திராவிட மாடல் 2.0. ஆமாம், ஸ்டாலின் 2.0 எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வாழ்த்துவீங்க, சரி, அங்கே போயிட்டு கலைஞ்சிரும் முடிஞ்சிரும்னு பேசினா நான் அவசகனமா இல்லையா நாங்கள் போய் பேசுறது? அதுதான் 2.0, ஸ்டாலின் 2.0. இளைஞர்களை எப்படி திராவிட மாடல் 2.0 நல்வழிப்படுத்துகிற இடத்துல நீங்கள் திமுக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்களால சத்தியமாக நல்வழிப்படுத்தவே முடியாது. படுத்தணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த 60 ஆண்டுகளில் நீங்கள் மதுக்கடைகளை ஒழிச்சிருக்கணும், போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டத்தை உருவாக்கியிருக்கக்கூடாது, படித்த இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகப்படியாக இருக்கணும், குடிச்சிட்டு சாராய கடை வாசலில் நீங்கள் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? என்னுடைய தம்பிங்க வந்து இன்னைக்கு ஸ்விக்கி சொமாட்டோ ஓட்டல், அதெல்லாம் வேதனை. என்னென்னா தேவா, நம்ம சகோதரிகளும் ஓட்டுறாங்க, அதுதான் வேதனையை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து
நான் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்களுடைய கண்ணீர்கள் வந்து சத்தியமாக அதை துடைக்க துணிகள் இல்லை. அவ்வளோ வேதனையும் வலியும் ரணங்களுக்கும் மத்தியில் அது அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பதிலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு அந்த ஏசி அறை பிரத்யேகமாக நாங்கள் தான் எங்கள் ஆட்சியில் தான் உருவாக்கி கொடுத்தோன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது நான் என்ன கேட்குறேன்னா, தப்பாக எடுத்துக்காதீங்க. யாசகம் எடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து நாங்கள் தங்கத்தில் தட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப வேதனையான விஷயம் இல்லையா? அந்த பசங்க கஷ்டப்படுறானுங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். கம்யூனிசத்தினுடைய ஒரு 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 புத்தகம் இருக்குது, படிச்சிருப்பீங்கன்றதை நான் நினைக்கிறேன். முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் உள்ள வர்க்கம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோழியினுடைய இறகுகளை ஒவ்வொன்றா பிடுங்க 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 ரத்தம் சொட்டி சாக முடியாத நிலையில் ஒரு கோழி நின்றுக்கிட்டு இருக்கு. அதற்கான தீவனத்தை அந்த முதலாளி போடுறாரு. அது அப்பங்கூட தன்னிலை மறந்து அந்த தீவனத்தை திங்கும். இதுதான் முதலாளித்துவத்தையும் தொழிலாளர்களுடைய வர்க்கத்தையும் சொல்லக்கூடிய இது. ஒரு 4-10 வரியில் இந்த கதையை வந்து முடிச்சிடலாம். ஆனால் ஒட்டுமொத்த கம்யூனிசத்தினுடைய புத்தகமும் ஒட்டுமொத்த கம்யூனிசத்தின் கொள்கையும் இந்த 10 வரியில் அடங்கிடும். இதுக்காக தான் காரல் மார்க்ஸினுடைய வரிகள் வந்து வெகுண்டு எழுத வச்சது. அன்னைக்கு மார்ட்டினுடைய ஷெல்லியினுடைய இதுவும் நமக்கு அப்படி தான் இருந்தது இல்லையா? அதன் மூலியமாக தான் ஃபெடல் காஸ்ட்ரோ வராரு, அப்போ தான் ஷேகுவேரா வராரு. அப்போது ஒவ்வொரு தலைவனும் புரட்சியை நோக்கி நகர்றான். அப்போது அந்த புரட்சி எங்கே ஏற்பட்டிருக்குதுன்னா, இந்த தொழிலாளர்களுடைய ஒரு புரட்சியில் தான், வலியிலையும் வேதனையிலையும் தான் அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குது. அப்பேற்பட்ட வலியும் வேதனையும் தான் இங்கே மக்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு, அதாவது 10 ஆண்டுகள் வந்து அவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு எல்லா ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களும் சாமானியர்களும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களும் மாட்டிக்கிட்டு எப்படி அவஸ்தைப்பட்டாங்களோ, அதிலிருந்து சரி ஓகே, முன்னாள் முதல்வருடைய மகன் இவர் தான் அதிமுக இல்லைன்னா மாற்று திமுக தான் மக்கள் வந்து எப்படி மனசில் வச்சுருந்தாங்களோ, அப்பேற்பட்ட மக்களினுடைய தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வருது. அப்போ நீங்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கணும். நான் என் பையனை கொண்டு வர மாட்டேன், நான் எங்கள் அப்பா கூட ஆட்சியில் இருக்க மாட்டேன், அது வேற இது வேற எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் போட்டு மசாலா போட்டு அதை வந்து இப்படி ஆக்கி சீரழித்து, எவ்வளோ பண நெருக்கடியில் செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல, நீதிமன்றம் கேட்குது. அங்கே கொண்டு வந்து காசு கொடுத்துட்டு எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுது அரசு துறை. ஆனால் ஃபார்முலா ரேஸ் ஒன்று நடத்துறதுக்கு இங்கே பணம் இருக்குது. மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்க இடத்துல அவங்களுடைய கண்ணீரையும் வேதனையும் தொடக்கிற இடத்துல தான் இன்னைக்கு விஜய் அவர்கள், முதல்வர் திரு விஜய் அவர்கள் இருக்காருன்ற நம்பிக்கை மக்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான நடத்துனர், கண்ட்ராக்டர், பேருந்தில் இருக்கக்கூடிய பஸ்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ராக்டர், அவருக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த வேலை தர முடியாதுன்னு சொல்லி நடு ரோட்டில் அவர் இறக்கி விடப்படுறாரு. அவருடைய கண்ணீரும் கதறலும் அரசுக்கு கேட்டிருக்கு, அந்த ஒப்பந்ததாரருக்கு கேட்கல, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கேட்கல. அப்போ இங்கே வந்து கேட்டிருக்கு. உடனடியாக துறை சார்ந்த அமைச்சர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் தலையிட்டு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ சாமானிய மக்களுக்கு போய் கிடைச்சிருக்கு, சாமானிய மக்களுடைய குரல் கேட்கக்கூடிய இடத்துல இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? யாருக்கு அவருக்காக எந்த அமைச்சர் பரிந்துரை செஞ்சார், எந்த கலெக்டர் பரிந்துரை செஞ்சார், எந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து நின்னாங்க, போய் போராட்டம் பண்ணாங்க? எதுவுமே இல்லையே. அங்கிள் ஒரு பாலத்தை திறந்து விடுங்க, நாங்கள் போகிறதுக்கு இது கட்டி இத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்றத செய்திகளில் பார்த்து. ரீல்ஸ் ஆட்சி. என்ன ஆட்சி? ரீல்ஸ் ஆட்சி. ஆனால் அந்த ரீல்ஸில் எடுத்து அந்த ஒரு விஷயம் கோரிக்கையை வச்சா கூட செவி சாய்க்கக்கூடிய இடத்துல தாவேகா ஆட்சி இருக்குன்ற மக்கள் வந்து விரும்புகிறாங்க, நம்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களே? நிச்சயமா. அதில் என்ன மாற்றம் இருக்குது? ஏன்னா அது ஒரு விமர்சனமாகவே வந்துட்டு இருக்கே தொடர்ச்சியா. இதுக்கு பேர் விமர்சனம்னா பண்ணுங்க, அதுதானே சொல்றாரு. நீங்கள் செய்யக்கூடியது விமர்சனங்கள், அது தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட தலைவனை நீங்க இது வரைக்கும் எங்க பார்த்துருக்கீங்க? உங்களுடைய விமர்சனங்கள் தேவை, பண்ணுங்கன்னு சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? அப்புறம் அதுதான் எனர்ஜி எனக்கு கொடுக்குது அப்படின்னு. ஆமா, அதுதான் என்னோட ஊந்துகோலா இருக்கு, நான் அதுதான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஆனா இன்னொரு விஷயம், 2 விஜயபாஸ்கர் அவர்களும் இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இப்போ தாவேக்கா வந்து புதுசாக ஒரு வாஷிங் மிஷினை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கனிமொழி அவர்கள் கேட்குறாங்களே, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அதாவது அதுக்கு முன்னாடி உள்ளதை சகோதரி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அரசியல் காலத்திலேருந்து முன்னோக்கி இல்லை பின்னோக்கி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் தலையிடாது, இந்த அரசு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பேட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் எந்த விதத்துலேயும் ஆதரவு இல்லை, எங்களுடைய ஸ்டாண்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட வேண்டியவர் தான், அவர் குற்றவாளி தான் ஆர்எஸ் பாரதி சொல்லட்டும். சொல்லியிருக்காரு, ஸ்டாலினே சொல்லியிருக்காரு 2016 கரூர்ல சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுக இல்லை, இன்னைக்கு சொல்லுங்க, 10 வருஷம் கழிச்சு அதையே திரும்ப சொல்லுங்கன்றேன். ஏன் ஆர்எஸ் பாரதி வாடகைக்கு விட்டாரா வாய வேற இடத்துக்கு? ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆர்எஸ் பாரதி இப்போதான் ஒரு வாயை விட்டு மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பாருங்கன்றேன். ஏற்கனவே நீங்க போயிருக்கணும். திமுகவில் இருக்க மாட்டேன்னுலாம் சொன்னாங்க. இப்போ நம்ம இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொகுதியில் யார் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தார்? பிரபாகர் ராஜா இருந்தார். ஒரு சின்ன பையன், ஒரு 10-12 வயசு பையனுக்கு திமுகவுடைய துண்டை போடுறாரு. அந்த பையன் போடாதீங்க நீ ஏன்னு கேட்குறாரு. நான் டிவிகேன்னு சொல்கிறேன். டிவிகே ஜெயிச்சா நான் இந்த துண்டை போட்டுக்கிறேன், டிஎம்கே ஜெயிச்சா நீ இந்த துண்டை போட்டுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? 6 அறிவு இருக்குல்ல. சொன்ன வாக்குகளை எல்லாமே இன்னைக்கு ஊடகங்கள் வரைக்கும் வந்துருச்சு இல்லை? அன்னைக்கு நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் சொன்னாரா இல்லையா தளபதி? அண்டர் எஸ்டிமேட் 30 ஆண்டுகளாக பண்ணிட்டீங்க, திரும்பவும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத சொன்னார்ல. இப்போ திருப்பியும் அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ திமுக காரனுக்கு எப்பவுமே 2 நாக்குன்றீங்களா? சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றுன்றீங்க. ஏங்க அவங்க பலதரப்பட்ட நாக்கு, 2 இல்லை. அவங்க வாடகைக்கு எடுத்து குமிச்சு வச்சிருக்காங்க, எதை வேணா பேசுவாங்க. ஏன்னா அடுத்து ஃபுல்லாகவே இனிமேல் எங்கள் மீது அவதூறு பரப்புனீங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் திமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்களாம். நீங்கள் தாவே 40 அதாவது 60 வருஷம் பண்ண ஆட்சியை விமர்சனம் பண்ணால் நீதிமன்றத்தை நாடுவீங்க, 40 நாள் பண்ணுற ஆட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்களா? ஏதோ தப்பு நடக்குது, கைது தான். அரசு செயல்படும் தான், சட்டம் ஒழுங்கா பாதுகாக்க தான் செய்யணும். அன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ பெரிய இதை பிடிச்ச மாதிரி போயிட்டு பி.கே. சேகர் பாபு போய் நடு ரோட்ல போய் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அமைச்சரா இருந்துட்டு. அந்த ஒரு விஷயத்த ஊதி பெருசாகிறாங்களே, என்ன தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா அமைச்சர்? குடும்பத்தோட கொடுத்தாரு. ஆமா, அத நீ இல்லாத ஒண்ணு கட்டமைக்கிறீங்க. பிரிகேட்டுக்கு ஏன் இந்த மாதிரி போராட மாட்டீங்க? ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்ல மறுக்கிறாரு? நகராட்சி நிர்வாகத்துல நேரு பேச வேண்டிய இடத்துல எல்லாம் சேகர் பாபு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு துறை சார்ந்த அமைச்சர்? அப்ப யாரு பேசணும்? சேகர் பாபுக்கு அங்க என்ன வேலை? அப்ப மக்களை மடையர்களை நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களுக்காக அவர் அமைச்சரா இருக்காரு, சென்னையில முக்கியமான அமைச்சரா இருக்காரு. அவர் எங்கேயே போய் முக்குங்க. நீங்க முக்கியமான அமைச்சரா இருந்தா இங்க முக்க வேண்டாம். மக்களுக்கான 100 ரூபா கூலியை கேட்டு தானே போராடிட்டு இருக்காங்க. ஒரு உயிர் போச்சு இல்ல, அதுக்கு பேசுங்க, அதுக்கு போராடுங்க. வாங்க, இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அங்கங்க போனீங்க, அதெல்லாம் பேசுங்க. எத்தனை பேருடைய வயிற்றெரிச்சல், எத்தனை பேர் தாலி எடுத்தாங்க கள்ளக்குறிச்சியில. இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுமா அந்த ஜென்சி கிட்ஸ்? இந்த ஜென்சி மீட்டப் அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் அது ஜென்சியே கிடையாது, எல்லாம் வயசான பசங்க, 30-35 அவங்க வச்சிருக்கிற பேரை தான் சொல்ல முடியும். யார் அவங்களுக்கு சொந்தமா அறிவு இல்லை பாருங்க. ஸ்டாலின் எத்தனை வயசு வரைக்கும் இளைஞர் செயலாளராக இருந்தாரு? 60-62 வயசு இருக்கு. அப்ப அங்க அப்பதான் ஜென்சி இருப்பாங்க. டிஆர்பி ராஜா ஜென்சி. டிஆர்பி ராஜா, ஆமா. உதயநிதி ஜென்சி. நம்பணும், தேவா சிரிக்க கூடாது. தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டர்கள். இதெல்லாம் நம்பணும் நீங்க, அவங்க ஜென்சின்னு சொல்லும் போது. ரைட்டு. அன்பில் மகேஷ் ஜென்சி. இல்லைன்னா கேப்பு கண்ணாடி எல்லாம் போட்டு இனிமே வருவாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால சிரிச்சேன். நம்ம அப்பெல்லாம் படம் பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்து படங்கள்லாம், நிழல்கள் ரவி, ஒரு டிஆர் ராஜேந்திரன், நம்ம பாக்யராஜ் இவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆமா, நம்பணும்ல. அதேதான், அது மாதிரி நம்பணும் இவங்கெல்லாம் சொல்லிட்டு. இப்போ கரூர் போறாருன்னா அடுத்து திரு விஜய் அவர்கள் போறாரு. அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் கட்சியில சேர்ந்துட்டாரு, அதனால தான் கரூர் போறீங்க, முழுக்க அரசியல் நோக்கத்தோட தான் செயல்படுறாரு விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறாங்களே, எப்படி பாக்குறீங்க? இங்க என்ன ட்ரஸ்டா நடத்திட்டு இருக்காங்க? இதுக்கு பேர் என்ன? 108 எம்எல்ஏ கையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சியை வச்சுக்கிட்டு பேர்னா இதுக்கு பேர் அரசியலா இல்லையா? அதை சொல்லுங்க. இதுவே தெரியாத அறவேக்காடுகளாக இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ வேற என்ன சொல்ல முடியும் உங்களை? நீங்கள் எதுக்கு லண்டன் போனீங்க? நீங்கள் எதுக்கு கூர்க்கு போனீங்க? நீங்கள் எதுக்கு துபாய் போனீங்க? நீங்கள் எதுக்கு கொடைக்கானல் போனீங்க?
10,000 ரூபாயில இப்போ போயிட்டீங்களா லண்டனுக்கு? ரெஸ்ட் எடுக்குவேன். ஆனா இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படின்னா காசு எவ்வளவு இருந்தது? 10,000 தான் இருந்துச்சு. 10,000 ரூபாயில எப்படி நீங்க போனீங்க? கடன் வாங்கி போயிருப்பாங்கண்ணே. எப்ப கடன் வாங்குனீங்க? பாவம் யாராவது கொடுத்துருக்கலாம். நான் லண்டன் வரைக்கும் போறேன், ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா வந்து 2 அடைச்சிடலாம். லட்சத்தை வச்சு லண்டன் போயிட்டு வந்துடலான்றது எனக்கு தலைலாம் சுத்துது. அவங்க சொல்லி நம்ப வைப்பாங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. இல்ல அதான் 2 லட்சத்துல இந்த போயிடலாம். 5 லட்சத்துல என்ன தேவா ஏதாவது நம்புற மாதிரி இல்ல சொல்லலாம். அதுவும் அதான் சொன்னாரு நேற்று சொன்ன விஷயம். கொள்ளடிச்ச பணத்தோட அப்படியே லண்டன்ல போய் செட்டில் ஆயிருங்க, இதுக்கப்புறம் இந்த சைடே வராதீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இவருடைய பேச்சு ரொம்ப ஆணவமா எடுத்துக்கிறதா, திமிரா பேசுறான்னு எடுத்துக்கிறோம், இல்ல எச்சரிக்கையா எடுத்து? நிரவ் மோடி இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? இங்க வெளிநாட்டுல விஜய் மல்லையா இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? லண்டன்ல இருக்காரு. பல பேர் தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? எல்லாம் இந்தியா தாண்டி வெளியே போயிட்டாங்கல்ல. தேடப்படும் குற்றவாளிகளா இல்லையா? அப்ப ஸ்டாலின் இதுக்கப்புறம் இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இவங்கெல்லாம் தேடப்படும் குற்றவாளிகளா இல்லையா? கண்டிப்பா தேடப்படும் குற்றவாளிகள். அந்த மாதிரி தான் நீங்க கொள்ளையடிச்சிருந்தா போயிடுங்க. நிச்சயமா இங்க இருந்தான நடவடிக்கைகள் இருக்கும். ஸ்டாலின் வெளியே வேணா, கட்சி தலைவர் வெளியே வேணா. யாருக்கும் என்ன கதையா இருக்கு? யார் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிங்களோ அது நடக்கும்னு சொல்றேன். நாளைக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு டிஃபெண்டர் கார்ல வரலாமா? வர முடியுமா? அதுவும் பேரனோட காரணம், அவருக்கு கிடையாதுண்ணே. ரெட் ஜெயிண்ட்ல இருக்கு. இது இத்தனை வருஷமா என்ன தொழில் செஞ்சாரு? ஒரு வருஷத்துலயே டிஃபெண்டர் கார் வாங்கிட்டாங்களா? 6 மாசத்துல. ஃபர்ஸ்ட் அப்ப இடி ரைடு விட போறதே அவங்க வீட்டுல தானே. அடுத்து டிபிஎஸ் ரைடு கன்ஃபார்மா ஸ்டாலின் வீட்டுல? யாருக்கு? ஸ்டாலின் வீட்டுல. இல்ல இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கை கிடையாது, புரியுதுங்களா? நீங்க விதைச்சதை நிச்சயமா அறுவடை செய்றீங்க. ஆமா. தொடர்ந்து அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் திமுகவினர் மேல இருக்கும்னு நீங்க சொல்ல வரீங்க? ஊழல் தவறுகள் யார் செஞ்சாலும் அவங்க மேல எல்லாம் இருக்கும். அது அதிகாரிகளா இருந்தா நான் விட்டு வச்ச பார்ப்பாங்க எல்லாரும் மேலேயும். ஓகே. இன்னொரு ஒரே ஒரு கேள்வினா, இப்போ வாக்குறுதிகள் பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்களே, அடுத்து பட்ஜெட் தொடர்பாக திரு விஜய் அவர்கள் இப்போ ஆலோசனை கூட்டமும் நடத்திட்டு இருக்காரு. வாக்குறுதிகளை எப்படி எப்படி நிறைவேற்றுவாங்கன்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இப்போ எழுந்திருக்கு. அதுக்கு என்ன பதிலாக இருக்கும்? இல்லை மக்கள் மத்தியில் கேள்விகள் எழும்புதுன்னு சொன்னால் இப்போ அதற்கான ஆலோசனை கூட இப்பவும் சொல்கிறேன், 40 நாட்கள் தான் ஆகுது. எத்தனை ஓட்டைகளை அடைத்திருக்கிறாருன்றதை உங்களால் பார்க்க முடியுது. நீங்கள் சொல்லுங்கள், அரசு அதிகாரிகள் இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, பயப்படுறாங்க கைவிட்டு வாங்குறதுக்கு. பயம்ன்ற ஒன்று வந்துருச்சுல்ல. அப்போ அங்கே பயம் இருக்குதுன்னா வாங்கலைன்றது தானே அர்த்தம். இதை தான் முதல்ல ஒழிக்கிறாரு, புரியுதுங்களா? லஞ்சம் கொடுக்கலனாலே அந்த பணம் யார்கிட்ட இருக்கும்? மக்கள்கிட்ட தானே இருக்கும். யாராக வேணா இருக்கட்டும், அந்த பணம் யார்கிட்ட இருக்கும்? அவங்கள்ட்ட தானே இருக்கும். ஆனால் தாவேக்கால அந்த பார்ட்டி ஃபண்டுன்ற கான்செப்டே இல்லையா? இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். எதுக்கு? நான் பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா? என்னை கொண்டு போயிட்டு எனக்கு சீட்டு கொடுத்து அழகு பார்த்தாரு. நான் பல கோடிகளை செலவு பண்ணிட்டேனா? ஜெயிச்சிருந்தா ஒரு ரூபா செலவு பண்ணாம தான் நீ பல பேர் ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு இன்னைக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கு, தேவையில்ல. அப்படிலாம் வாங்கணும்னு எனக்கு அவசியமே என்ன இருக்கு? நல்லாட்சியை கொடுங்க, அதுக்கு தானே வந்திருக்கிறாரு. 1 ரூபாய் மக்கள் பணத்தை ஏமாற்ற மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், யாரையும் திருட விட மாட்டேன், திருடவும் மாட்டேன், இந்த ஊழல் செய்பவர்களையும் தடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரா இல்லையா? வெளிப்படையான அரசியல் பண்ணக்கூடியது யாரு? அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலை என்ன சொல்லுங்க? சேகர் பாபுனுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? ஏவாவேலினுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? ஜெகத் ரட்சகனுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? அன்பில் மகேஷ் குடும்பத்தோடைய நிலைமை என்ன சொல்லுங்க? அண்ணா நகர் மோகனுடைய நிலைமை, கார்த்திக் அவங்க அப்பா மோகனுடைய நிலைமை என்னன்னு சொல்லுங்க? எல்லாம் சாமானியமான ஆளுங்களாக தான் இருந்தாங்க. திடீர்னு எப்படி இவ்வளோ செல்வந்தர் ஆனான்றது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஆட்சியிலேயாச்சும் அதுக்கான விடை கிடைக்குமான்றது தான். நிச்சயமா கிடைக்கும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாம் பீதியில் இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம், அதில் டவுட்டு கிடையாது. அப்போ ஏங்க நீங்கள் இந்த ஜென்சி மீட்டம்னா மடை மாற்றம் செஞ்சு ஒரு விஷயத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடியது நீங்கள் இல்லையா? இதை மாற்றி 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 இன்னைக்கு பேச வைக்கலாம் அப்படின்றத விஷயத்த இந்த நடக்கக்கூடிய விஷயத்த இது இப்போ நடக்குதுன்றது தெரியாத அளவுக்கு பேச வைக்கணும் அப்படின்றத அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஏன் இந்த மடைமாற்றம் வேலை? நடக்கக்கூடியதை ஓப்பனாக பேசுங்க. என்ன பேசினாரு? சேகர் பாபு மீது என்ன குற்றம்? நாங்கள் பேசுவதற்கு விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், பேசுங்க. மக்கள் மன்றத்துக்கு வாங்க. ஏன் வரமாட்டீங்க? தங்கச்சி பல்லவி தன் பெற்றெடுத்த குழந்தையை தூக்கிட்டு வரதை விமர்சனம் பண்ண முடியுதுல்ல? அதோட தரங்கட்ட ஒரு செயல் தான் நான் பார்க்குறேன். அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினதை பேசுறீங்களே. முன்னாள் முதல்வர் கருணாநிதியினுடைய மகன் மூக அழகிரி பேசினதை எடுத்து பேசுவோமா? எம்பியா இருந்து ஊரக அதே துறை இன்னைக்கு எங்களுடைய அண்ணன் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அதே துறையினுடைய
ஒன்றிய அமைச்சராக இருந்தார்ல, அப்போ அங்கே அவர் பேசுனதை எடுத்து பேசுவோமா இன்னைக்கு? ஜென்சிங்களுக்கு அது தெரியாதுன்னு சொல்கிறேன். இந்த ஜென்சிங்களுக்கு தெரியாது, தளபதி கிட்ட இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு சொல்கிறேன். அதை பேசுவோமா? மாறிடும், அவங்க அரசியல் சுத்தமாக போயிடும். மூக்க அழகிரி என்னென்ன பேசினாருன்றதை வாங்க பேசுவோம். ஒன்றிய அமைச்சராக இருந்து என்னத்தை பேசினாருன்னு பேசுவோம். ஓகே, இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ விஜயபாஸ்கரும் 2 விஜயபாஸ்கர் இப்போ தாவேக்கல் இணைஞ்சாங்களா, அவங்களுக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? ஏன்னா ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் பர்வேஸ் இருக்காரு, அங்கே வந்து மதியழகன் இருக்காரு. ஸோ இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு? இல்லை, பதவி என்பது இப்போவும் சொல்கிறேன், வருபவர்களை வரவேற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்றதெல்லாம் தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் முடிவு செய்யக்கூடியது. அதுக்கு இது கொடுக்க போகிறீங்களா அது கொடுக்க போகிறீங்களான்றத, அதாவது யூகங்களுக்கு எந்த பதிலும் இருக்காது. நிச்சயமாக அவர்களுக்கு உரிய மரியாதைகள் அளிக்க. இதெல்லாம் கட்சியில் எந்த பிரச்சனையும் வராதுன்றீங்களா அவங்களுக்கு? இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், திமுகலேருந்து எத்தனை பேர் அதிமுகவுக்கு போனாங்க? திமுகலேருந்து எத்தனை பேர் மதிமுகன்ற கட்சிக்கு போனாங்க? மதிமுகவில் அத்தனை வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கணேசன் போன்றவர்கள்லாம் திரும்பவும் காரோட்டி கணேசன்னு சொல்லுவாங்க கலைஞருக்கு, இல்லையா? கண்ணனுடைய தேரோட்டி காரோட்டி கண்ணன் சொல்லிட்டு, அது ஆக்சிடென்ட் ஆனவ கூட அவர் தான் கூட இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, பழைய கதை. ஆமாம், அவர் திரும்பவும் வந்து சேர்ந்தார், ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் எம்பி ஆனார். அதெல்லாம் வரலாறுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வரலாறுகள் நடக்கும். ஆனால் சமூக வலைதள போராளி ஒருத்தர் இருக்கார்ல, சாட்டை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாற்றம் இதுதான் உங்க மாற்றமா, யாரு விஜயபாஸ்கரை கொண்டு வந்தீங்க, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில்? இது வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான கட்சி. யார் சொன்னது? நாம் தமிழர் சொன்னது, இல்லையா? இன்னைக்கு வந்து திமுக கிட்டையும் போயிட்டு அதிமுகவுடைய ஆதரவுலையும் பொது வேட்பாளராக நிற்க போகிறேன்றது செய்திகள் யார்கிட்ட இருந்து வருது? நக்கி பிழைக்கக்கூடிய வேலை தான் உங்களுடைய வேலை. நக்கி யார் குடிப்பாங்க, நக்கி திங்கிறது யாருடைய வேலைன்றது உங்களுக்கு தெரியும், இல்லையா? அந்த மாதிரி எந்த அவசியமும் இங்கே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதில் தான். யார் மீது எந்த குற்றச்சாட்டுகள் இருக்கோ அதில் எந்த அரசு இயந்திரமும் தலையிடாது, தமிழக வெற்றி கழகம் தலையிடாது. புரியுதுங்களா? தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டனை அனுப்புவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்பவர்களை விடவும் மாட்டேன்னு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதுதான், புரியுதுங்களா? நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட கையேந்தி கேட்குறேன், பிச்சை எடுக்கிறேன், திரள் நிதி தாங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் 1000 பேர் தாங்கன்ட்டு அண்ணன் 1.5 கோடி ரூபாய் பென்ஸு GL 400 போகிறதும், அந்நியார் டிஃபெண்டர் காரில் போகிற கட்சியும் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். புரியுதுங்களா? மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை, அதை பற்றி பேசுவாரா சாட்டை? ஏன் அதை பற்றி பேச மாட்டாரு? ஏன் பேச மாட்டாருன்னா, அவங்க கவனிக்கணும்ல, அவங்க கட்சி ஆளு, கட்சி உள்ள இருக்க விஷயத்தை எப்படி பேசுவாங்க? வயிற்று பொழப்பு என்னவோ அதை பாருங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சில கருத்தியெல்லாம் வந்து நமக்கும் அவங்களுக்கும் உடன்பாடுகள் இருக்குது, நண்பர் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நானே அவங்க சேனலில் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லாத ஒரு அவதூறுகளை பேசும்போது, நாளைக்கு இன்னைக்கு அனிதாவுக்கு நடந்தது யாருக்கு வேணால் நடக்கும், அவதூறுகளை பேசும்போது. சரிங்களா? இது மிரட்டல் அல்ல, நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கலந்துரையாடல் தான். இல்லைண்ணா, இன்னொரு விஷயம்னா, இப்போ சமீபத்தில் ஸ்டாலினும் அண்ணன் சீமானவருக்குமே ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றா இருந்து பேசிகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்துருப்போம். அவர் ஒரு காதில் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி என்ன தான் பேசினாங்கன்னு தெரியலண்ணா. ஏற்கனவே ஒரு வாட்டி சந்திச்சது வந்ததுக்கப்புறம் பெரிய இஷ்யூ ஆச்சு, இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இல்லை, இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை அவங்க வந்து, ஒரு தலைவர் வந்து ஒரு திருமணத்திற்கு போகும்போது ஒவ்வொருத்தருமே அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க, இந்த டைமுக்கு வராங்க போகிறாங்கன்றது. யதார்த்தமாக சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எல்லா இடத்துலையுமே நடக்கும். அதில் வந்து இவங்களுடைய அந்யோன்யத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும். அது அரசியல்லையும் பார்க்க முடியுதா? புரியுதா? ஆமாம், அதுதான் சொல்கிறாங்கல்ல, பொது வேட்பாளர் நீங்கள் வாங்கன்னு கேட்குறேன். தாவேக்காக்கு பெரிய இப்போ சிக்கலாக போச்சு. அப்போ அம்பாசமுத்திரத்தில் தான் நிற்க போகிறாராம். வாங்கன்னு தான் சொல்கிறேன். நின்று பாருங்க வாங்க அப்படின்றதான் சொல்லுவேன். இல்லைண்ணா, இப்போ இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இந்த திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்கார்ல, யூடியூபர், பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கூட சமீபத்தில் அரெஸ்ட் ஆனார். ஆமாம், நிறைய பேர் எம்எல்ஏட்ட வந்து அவரே ஃபோன் பண்ணி, இவ்வளோ பேரம் இருக்குது, பார்த்து ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காராம். ஆடியோலாம் வந்திருக்கான், பார்த்தீங்களா நீங்கள் அதை? இல்லை, நான் திருப்பியும் சொல்கிறேன், அது வந்து எப்படி நீங்கள் வந்து பேரம் பேசப்பட்டாலும் மாட்டிக்கொள்ள போவது நீங்கள் தான். இவங்க யார்ட்டையாவது போய் தாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு குற்றவாளியாக இருப்பாங்க, இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடியதை வாங்கினா குற்றவாளிகளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சேனலுடைய விளம்பரத்துக்காகவும் ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், இல்லை உண்மையிலேயே ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்து
இந்த கரூர் சம்பவத்தப்பெல்லாம் நிறைய வந்தது, ஞாபகம் இருக்கா? உங்களுடைய சேனல்னால் உங்கள் சேனலுக்கும் அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நடுநிலையாக மக்களுக்காக நீங்கள் போட்டதுனால தான் ஒரு சில இப்போ நான் தொடர்ச்சியாக அதுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்குலாம் நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு அசைன்மெண்ட், உங்களுக்கு இவ்வளோ பணம் ஃபஸ்ட்டு இவ்வளோ கொடுத்துருவோம், தொடர்ச்சியாக அதை பற்றியே போடணும் அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி காசுக்கு எப்படி நீங்கள் மயங்கலையோ அந்த மாதிரி காசு கொடுத்து எந்த வேலையும் பார்க்காது தான் தமிழக வெற்றி கழகம். இன்றைக்கி அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை செஞ்சதுனால தான் இன்றைக்கி போயிட்டு உட்காந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சிறப்புண்ணா. ஓகேண்ணா. பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. வாழ்த்து.